இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு செய்தி பார்த்தீங்கன்னா, சில காரியங்களை நம்ம மறக்க வேண்டும், சில காரியங்களை நினைக்க வேண்டும். அதாவது இப்போ ராக்கெட் ஒன்று இருக்குன்னு வைங்க. ராக்கெட் மேலே பறக்கணும்னா, அது கொஞ்சம் தூரம் போக போக அதனுடைய பழைய பாகங்கள், அதாவது யூஸ் பண்ண ஃபியூவல் இருந்த, அதாவது எரிபொருள் இருந்த பாகங்கள் எல்லாம் எரிந்து கீழே விழுந்துட்டே இருக்கும். அப்போ தான் அது மேலே போக முடியும். அது எவ்வளோ லகுவாக இருக்குதோ அவ்வளோ விரைவாக இந்த புவியீர்ப்பு விசையை தாண்டி அது மேலே செல்ல முடியும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரியே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை வாழும்போது நம்ம முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் சில காரியங்களை நம்ம விட்டு விடும்போது தான் அதை முன்னேறி செல்ல முடியும். சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், பழையவைகளிலே தங்கி அதிலே அதை 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 பிடிச்சிக்கிட்டு ஒருவேளை பழசுக்கு போக முடியாது. ஆனால் நம்முடைய நினைவுகள் அங்கேயே இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஒரு ஸ்டாக்னண்ட்டாக ஒரு மூவ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில முன்னேறி போக முடியாத ஒரு தடைக்கல் மாதிரி அது ஆயிடுது. அதனால் இன்றைக்கி சில காரியங்களை நம்ம எதெல்லாம் மறக்கணும், எதை நினைக்கணும் அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே வேதத்திலேருந்து வேத வசனங்களை வச்சு தான் நான் உங்களோட பேச விரும்புகிறேன். அதாவது பின்னிட்டு பார்க்காதே. சில நேரம் பின்னிட்டு பார்த்து சில காரியங்களை யோசிக்க வேண்டியிருக்கு, சில நேரம் பார்க்காத அப்படின்னு வருது. அதே மாதிரி நம்ம நினைத்து பார்க்கணும், நினைத்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ முதல்ல மறந்து விடு அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வசனங்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதலாவது ஏசாயா 43, 18, 19. இதில் ஆண்டவர் சொல்கிறாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். இதில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொல்கிறாரு, முந்தினவைகளை நினச்சி பார்க்காத, முடிஞ்சு போன காரியங்களை யோசிக்காத, நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம கூட சிறு வயதில் இருக்கும்போது போட்ட அதே உடையை நம்ம இப்போ அணிய முடியுமா? அணிய முடியாது. நம்ம வளர வளர அந்த உடையை வேறு அதற்கேற்றாற் போல் மாற்றுகிறோம். புதிய சைஸில் பிள்ளைங்க வளரும்போது நமக்கு தெரியும். அதே போல் தான் முந்தினதுக்கு நினைக்காத, பழசை நீ நினைக்காத அப்படிங்கிறாரு. இப்போ அடுத்து பவுல் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இதில் பவுல் சொல்கிறாரு, அவருக்கு இந்த உலகத்திலே சில காரியங்கள் லாபமாக இருந்தது, அதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டமாக எண்ணினேன் அப்படிங்கிறாரு. தேவன் சில காரியங்களை முந்தின பழசை யோசிக்காதங்கிறாரு. பவுல் லாபமாக இருந்ததை நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. எதுக்காகனா கிறிஸ்துவுக்காக. நமக்கு ஒருவேளை அவருக்கு அது லாபமாக தான் இருந்திருக்கும் அவருடைய உலக வாழ்க்கைக்கு, ஆனால் கிறிஸ்துவுக்காக அதை விட்டுட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் 8ஆம் வசனத்தில், அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இதில் 2வது பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்கிறாரு. எதுக்காகனா, கர்த்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. கிறிஸ்துவுக்காக லாபமாயிருந்தது நஷ்டம் விட்டுட்டேங்கிறாரு. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை, அப்போ அவரை அறிகிற அறிவின் மேன்மை அது எவ்வளோ மேன்மையானதுன்றதுக்காக இன்னும் சில காரியங்களை எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு எனக்கு இருந்த எல்லாவற்றையும் நான் நஷ்டம்னு விட்டுட்டேன். அது எனக்கு அது லாபம் இல்லை, அது நஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் அதை விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ அடுத்து பாருங்க, ஒரு வசனம் அதே இதில் 11ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்போ இது எல்லாமே பழைய அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களும். அவர் ஒரு பெரிய ஒரு மேதை, டபுள் PhDங்கிறாங்க, அந்த அளவுக்கு படித்தவர். கமாலியலுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து படித்த பரிசேயரில் ஒரு பெரிய பிரதான பரிசேயன் அவர். யூத மார்க்கத்தில் யூதர்கள் நடுவிலே அவருக்கென்று ஒரு பெரிய பேர் இருந்தது, பிரபலமானவராக இருந்தார். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அநேகர் கேட்கிற இடத்துல அவர் இருந்தார். அப்படி இருந்தும் அவை எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்று விட்டுவிட்டேன். பவுல் இப்படி சொல்கிறாரு. அடுத்து ஒரு காரியம் பாருங்க, அதே 3ஆம் அதிகாரத்திலே, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே, சகோதரரே
அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இவர் பின்னானவைகளை மறந்து அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. இது பின்னானவைகளை மறந்துன்றதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வருது. அவர் கிறிஸ்துவின் சீஷர்களை, கிறிஸ்துவை நேசித்தவர்களை துன்பப்படுத்தினார். சபையை துன்பப்படுத்தினா அவ்வளோ ஒரு கொடூரமானவர். முதல் இரத்த சாட்சியாகிய ஸ்தேவானுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தவர்களில் ஒருவர். ஒவ்வொரு ஜபாலயங்களிலும் போய் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த வேண்டும் என்று பெர்மிஷன் வாங்கி போனவரை ஆண்டவர் சந்தித்ததுனாலே மனம் மாறி இப்போ அவரை இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற ஒரு ஊழியராக மாறிவிட்டார். அப்போ இவருக்கு மறக்க வேண்டியது என்ன தெரியுமா? பின்னால நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேரை துன்பப்படுத்துறோம். இப்படி நம்ம இப்போ அவர்களை சகோதரர்களாக பாவிக்கிறோமா? அதே சகோதரர்களை நான் ஒரு முறை முன்னொரு காலத்தில் நான் இப்படிலாம் செஞ்சேன்னு அவர் நினைக்கும் போதே அவருக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு மேலோங்கி இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட குற்ற உணர்வுகளில் பீடிக்கப்பட்டு நம்ம செய்த தவறுகள் அல்லது நாம் செய்ய மறந்த நல்ல காரியங்கள், செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் நாம் செய்ய தவறிய காரியங்களை நினைத்து அதிலே தங்கி விடுகிறோம். அந்த குற்ற உணர்வுனால நம்மளால் ஆண்டவர் எவ்வளவு அவருடைய வசனங்களை கொடுத்தாலும் அவருடைய மன்னிப்பு நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதுலேருந்து நம்ம வெளியேறி முன்னேறி செல்ல முடியவில்லை. வாழ்க்கையிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேலான லக்கை நோக்கி தொடர முடியவில்லை. ஆனால் பவுல் சொல்கிறாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறான். எனக்கென்று ஒரு பந்தய பொருளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அந்த பந்தய பொருளை நான் அடைவதற்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன், பின்னானவைகளை மறந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறார். இயேசுவானவர் ஏதாவது இதை பற்றி சொல்கிறாரா? அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது பின்னானவைகளை மறக்கிறாரா அப்படின்னு பார்த்தா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒன்று வருது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். இப்போ நமக்கு பாவத்தை தள்ளிட்டு ஓடுங்கன்னு சொல்லி பவுல் சொன்ன மாதிரி பழைய காரியங்களெல்லாம் விட்டுட்டு ஓடுங்கன்ற மாதிரி முதல் வசனத்தில் வருது. 2வது வசனத்தில் இயேசுவை பற்றி வருது பாருங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இதில் இயேசுவானவர் செய்ததை சுருக்கமாக சொல்லியிருக்குது. அவருக்கு முன்னாடி இருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணவில்லை. அவர் தாங்கி செல்லுகிற அந்த அவமானத்தை எண்ணலை. அவருக்கு முன்னாடி சந்தோஷம் இருக்குது. இதை நிறைவேற்றும் போது அதில் சந்தோஷம் எதிர்காலத்தில் இருக்குது. எத்தனையோ பேர் ஆண்டவரை அறிவதற்காக தேவனுடைய பிள்ளைகளாகுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் தன்னுடைய அவமானத்தை அவர் எண்ணலையா? இப்போ இதில் அவமானத்தை நினைக்கல. அவமானத்தை அவர் ஒரு கருதவே இல்லை, ஒரு பொருட்டாகவே எண்ணலை. இன்னொரு வசனம் வருது, ஏசாயா 54:4. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சிய அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். இது ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா மூலமாக. அதில் என்ன சொல்கிறாரு? நீ பயப்படாத, வெட்கப்படாத, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து. என்னத்தை மறக்கணுமா? நம்மளுடைய பழைய காலத்தில் நடந்த வெட்கமான சம்பவங்கள், நம்ம பிறர் நமக்கு செய்த காரியங்களாக இருக்கலாம், இல்லை நம்மளே செய்த தவறான காரியங்கள் நிமித்தம் இப்போ வெட்கி கூனி குறுகி போயிருக்கலாம். வெட்கத்தை நாம் மறக்கணுமா? விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். ஐயோ, எல்லாரும் என்னை நிந்திக்கிறாங்க, என்னை அவமானமாக இருக்குதுன்ற அந்த நிந்தனையை மறந்து விடு அப்படிங்கிறாரு. அப்போ எதெல்லாம் நம்ம மறக்கணும்? பவுல் அப்போஸ்தலனை பற்றி பார்த்தோம். பவுல் அப்போஸ்தலன் அவருக்காக எல்லாவற்றையும் மறந்துடுறாரு, எல்லாவற்றையும் விட்டுறாரு, லாபமாக இருந்தவைகளை விட்டுறாரு. அவருக்காக எல்லாவற்றையும் குப்பையுமாக எண்ணுறாரு. ஆனால் அவருக்கு முன்னாடி இருக்கிற லக்கை நோக்கி தொடர்கிறாரா? எப்படி? பின்னானவைகளை மறந்து. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமும் அதுதான். முந்தினவைகளை நினைக்காத, முடிஞ்சு போனதை யோசித்து பார்க்காத. ஒருவேளை நான் முந்தி வாழ்ந்த காலம் எவ்வளவு நல்ல காலம்,
எவ்வளவு அருமையான காலம், இவ்வளவு சந்தோஷமான காலம்னு சொல்லி அதையே நினைத்து அதிலே தங்கி விடுகிறவர்கள் உண்டு. இல்லன்னா பழைய காலத்திலே நடந்த கவலைகளை நினைத்து, இப்பொழுது அதெல்லாம் மாறி வாழ்க்கையே மாறின பிறகு கூட அதிலே தங்கி முன்னே செல்ல முடியாத மக்கள் உண்டு. இப்போ இது 2லயுமே நம்ம வந்து இதையெல்லாம் விட்டுறணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு அத தான் நான் உங்களுக்கு நினைவுறுத்த விரும்புகிறேன். அப்போ நம்ம வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம் எ 2 காரியத்த மறக்கக்கூடாது. சங்கீதம் 119:16 உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். இப்படிப்பட்ட வசனத்தை மறவேன் அப்படின்னு சொல்லுகிற நெறைய வசனங்கள் இருக்குது. ஆனா, இந்த ஒரு வசனத்த மட்டும் இன்னைக்கு நான் காட்டுறேன். வசனத்த மறக்கக்கூடாது. அவருடைய கட்டளைகள மறக்கக்கூடாது. அவர் குடுத்திருக்கிற அவருடைய வேதத்த, அவருடைய ம் அ நியாய பிரமாணத்த, அவர் நமக்கு குடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள இத மறந்துறக்கூடாது. அடுத்து ஒரு காரியம் சங்கீதம் 103:2ல வருது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதுல அவர் செய்த உபகாரங்கள், அவர் செய்த காரியங்கள், அவர் நமக்காக செய்து முடித்த எத்தனையோ காரியங்கள, நன்மைகள அத மறந்து போகக்கூடாது. எத மறக்கணும், எத மறக்கக்கூடாதுன்றத ஞாபகத்துல வைக்கணும். அப்போ ஏதோ ஒண்ணு நம்ம தேவையில்லாத காரியங்கள பிடித்துக்கொண்டு, அதிலே தங்கி, அதை நினைத்து வருத்தப்பட்டு, இல்லன்னா அத நினைச்சு சந்தோஷப்பட்டு, அப்படியே நம்ம ஒரு ஒரு ம் ட்ரீம் வேர்ல்டுலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு அ சொப்பனம் காண்கிற மாரி அதிலேயே நம்ம கனவுலகத்திலே வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா, அத விட்டுட்டு எத மறக்கக்கூடாதாம்? ஆண்டவருடைய கற்பனைகளையும், அவர் சொன்ன வசனங்களையும் அத மறக்கக்கூடாது. அடுத்தது அவர் செய்த நன்மைகள மறக்கக்கூடாது. இதெல்லாம் செய்யும்போது நாம் முன்னேறி செல்ல முடியும். பாரமான எல்லாவற்றையும் விட்டுட்டு, நம்ம எளிதாக ஓட முடியும். நீங்க ஓட்டப்பந்தயத்தில ஓடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய நல்ல பாரமான வெயிட்டான ட்ரெஸ் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. எவ்வளவு தூரம் லைட் வெயிட்டா போடுறாங்களோ, அவ்வளவு தூரம் வேகமா அவங்களால ஓட முடியும். இப்படிதான் நம்ம தேவையில்லாத காரியங்கள நம்மள அழுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள விட்டுறணும். என்ன காரியங்கள மறக்கிறாருன்னு பார்ப்போம். என்ன காரியங்கள அவர் மறக்கிறது இல்லன்னு பார்ப்போம். எபிரெயர் 6:10 ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. தேவன் நீங்க செய்த ஒவ்வொரு நல்ல காரியங்கள அவர் கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறாராம். அவர் வந்து அத மறக்கிறது இல்ல. நாம் செய்கிற படுகிற பிரயாசங்கள், அன்புள்ள பிரயாசங்கள அவர் மறக்கிறது இல்ல. நம்முடைய செயல்கள அவர் மறக்கிறது இல்ல. ஆனா எத மறக்கிறாரு? ம். எபிரெயர் 10:17 வருது. அவர்களுடைய பாவங்களையும், அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்கிறார். எதை யோசிக்க மாட்டாரா? நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள். பல நேரத்துல அக்கிரமங்களையும், நம்முடைய பாவங்களையும் தேவன் மன்னித்து விட்டார். நாம் அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். ஆனா கூட பழையவைகளை யோசித்து நொந்து போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு என்னை பார்த்து கொண்டிருக்கிற அநேகம் பேர் அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வோடு இருப்பாங்கன்னா, தேவன் உங்களை விடுதலையாக்குகிறார். அவர் உங்களுடைய பாவங்கள நினைக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா, அவர் அத மறந்துட்டாரு எப்பயோ. மேற்குக்கும், கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ, அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்கள நம்மள விட்டு விலக்குனாராம். அவர் நம்ம நேசிக்கிறார். உங்கள் பாவங்களை குறித்து அவர் வந்து கோபமா இல்ல உங்க மேல. நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த நாள்ல ஒருவேளை இப்படி ஒரு மன்னிப்பு கிடைக்காம பல இடங்கள்ல அலைந்துகிட்டு இருக்கவங்க, இல்ல நீங்க ஒருத்தங்களா இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறவர். அவருடைய மன்னிப்பை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நான் உங்களுக்கு இந்த நேரத்துல நான் பேசுறேன். அவருடைய அன்பு பெரியது. ரட்சிக்கக்கூடாதபடி என்னுடைய கரம் குறுகி போயிருக்கான்னு கேட்கிறாரு. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், அவன தூக்கி எடுக்கிறதுக்கு அவருடைய கை அவ்வளவு நீளமா இருக்கு. அந்த குழியிலிருந்து அவர தூக்க முடியும் நம்மள. சரியா? அதனால அவர் நம்முடைய அக்கிரமங்கள நினைக்கிறதில்ல. ஆனா நாம் செய்த நல்ல செயல்களை, நாம் படுகிற பிரயாசத்த அவர் நினைக்கிறாரு. நம்முடைய கூப்பிடுதல மறக்கிறது இல்லையா? சங்கீதம் 9:12 பார்த்தீங்கன்னா, ஆ இரத்தப் பழிகளை குறித்து அவர் விசாரணை செய்யும்போது அவைகளை நினைக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார். ரொம்ப கஷ்டப்பட்டு, ஒடுக்கப்பட்டு இருக்கிறவங்களுடைய கூப்பிடுதல அவர் மறக்கிறதில்ல. ஒரு முக்கியமான வசனம். இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு வந்து அ தேவையான நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட நல்லது. ஏசாயா 49:15 ஸ்திரீயானவன் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு பெண்ணு தன்னுடைய குழந்தைய மறப்பாளா? மறக்க மாட்டா. ஆனா, அவளே மறந்துட்டா கூட, நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறார் ஆண்டவர்.
இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு. அவர் நம்மை மறக்கறதில்ல. மறந்து விட்டுட்டு போல. நமக்கு இரங்காம இருக்க மாட்டாரு. ஆனா நம்முடைய பாவங்கள அவர் மறக்கிறாரு. நம்முடைய அக்கிரமங்கள மன்னிச்சுட்டாரு. அப்படிங்கிற அந்த சத்தியத்த நாம் தேவனை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இன்னும் ஒரு காரியத்த குறித்து நான் இன்னைக்கு உங்கள்ட்ட பேசணும்னு நெனைக்கிறேன். இப்படி சில பின்னானவைகளை மறக்காமல் தங்களுடைய வாழ்க்கையில அதன் மூலமாக அழிவை சந்தித்த ஒரு பெரிய ஒரு வேதத்தில் உள்ள ஒரு ஒரு நபரை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லோத்து உங்களுக்கு தெரியும் இந்த கதை. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல இருக்குது. 19ஆம் அதிகாரத்துல லோத்து வாழ்ந்த சோதோம் என்ற பட்டணம் கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஆண்டவர் ஏன் அழிக்கிறாரு? அவர் அன்புள்ளவர் தானே! அப்படின்னு நீங்க நினைக்கும்போது, பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் மனம் மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இயேசுவானவர் வந்து அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பை கொடுக்கல. அப்போ அதற்காக ரத்தம் சிந்தப்படல. அங்க இருந்த மக்கள் பயங்கர கொடூரமானவர்களாக, மோசமானவர்களாக இருந்ததுனால அந்த இடத்த அழிக்கணும்னு நினைக்கிறாரு. அதே நேரத்துல அங்க இருந்த லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இப்ப 2 தூதர்ல அவர் சோதோமுக்கு வர்றாங்க. சோதோம் வாசல்ல அந்த பட்டணத்தின் வாசல்ல லோத்து உட்கார்ந்திருக்கிறான். அவர்கள அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறான். அவங்க சொல்றாங்க, "இன்னைக்கு வந்து நீ நாளைக்கு காலையில இங்கேருந்து நீ வெளிய போயிரணும். ஏன்னா இந்த பட்டணத்த அழிக்கிறதுக்கு ஆண்டவர் எங்கள அனுப்பியிருக்கிறாரு. இங்க உள்ளவங்களுடைய அக்கிரமம் ரொம்ப பெரிதா இருக்கு. இது பரவ, பரவ, பரவ பூமி முழுவதும் பாழாகிவிடும். அதனால தான் பழைய ஏற்பாட்டில தேவன் வந்து இப்படிப்பட்ட பாவிகள அழித்தார்." நெறைய பேரு அத வந்து ஏன் ஆண்டவர் அழிக்கிறார்ன்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ இவன்ட்ட வந்து சொல்றாங்க, "நீ இந்த ஊர்ல வேற யாராவது உன்னுடைய குடும்பத்தினர் இருந்தாங்கன்னா போய் கூட்டிட்டு வாங்கன்னு." சொன்ன உடனே இவங்க போயி மருமக்கள்மார் கூட பேசுறான். அவங்க வர சொல்லி கூப்பிடுறான். அவங்க வர முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் பாருங்க, காலையில ஒரு வசனத்த அதுக்குரிய வசனத்த நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 19:15 கிழக்கு வெளுக்கும்போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, "பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ" என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். காலையில விடியிற நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்க? பட்டணத்த அழிக்கிறது உறுதி. அந்த அழிவுல நீ அழிந்திறக்கூடாதுன்றதுக்காக உன்னையும் உன்னுடைய இப்ப இருக்கிற 2 குமாரத்திகள், உன்னுடைய மனைவி இவங்களெல்லாம் கூட்டிட்டு நீ வெளிய போயிரு அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு வந்து அவன் ஒருவேளை என்ன என்ன செய்றதுன்னு அவன் புரியாம செய்றான் நின்னுட்டு இருந்தானா என்னன்னு தெரியல. இல்ல வேற எந்த பொருள எடுக்கிறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்தானா தெரியல. அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவன் நின்னுகிட்டு இருக்கான். இந்த பட்டணத்த இந்த சைடுக்கு அதாவது சோதோம் பகுதி, இந்த பகுதி எனக்கு வேண்டும் என்று சொல்லி இவனாக விரும்பி வந்தான். ஆபிரகாம்ட்ட எனக்கு இந்த பகுதி செழிப்பா இருக்குது. நான் இந்த பக்கத்த எடுக்கிறேன்னு சொல்லிட்டு விரும்பி வந்து இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். ஒருவேளை அவனுடைய பொருட்கள் எல்லாம் அவனுக்கு ஒருவேளை ஆசையா இருந்திருக்குமா? இல்ல என்னன்னு தெரியல. அவன் தாமதித்துக் கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்துல 2 தூதர்களும் அவனுடைய கைய, அவனுடைய மனைவி கைய, அவன் 2 பிள்ளைங்களுடைய கையையும் பிடித்து வெளியே கொண்டு விட்டு என்ன சொல்றாங்க? அவர்களை நோக்கி, அவர்களை வெளியே கொண்டு விட்ட பின்பு, "உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. பின்னிட்டு பாராதே. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. அந்த மலைக்கு ஓடி போயிரு. இங்க எங்கேயுமே நிக்காத. திரும்பி பாத்துறாத. உன்னுடைய உயிர காக்கணும்னா ஓடிரு" அப்படிங்கிறாங்க. அது லோத்து சொல்றான், "அப்படியெல்லாம் ஆண்டவரே, உமது கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினேன். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும். நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, அந்த ஊர் ஓடிப்போகத்தக்கதாக அது கிட்ட இருக்கிறது. சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடிப்போகட்டும். அது சின்ன ஊர் தானே" என்றான். இப்போ என்னால மலைக்கு ஓடி போக முடியாது. நான் அந்த பக்கத்துல இருக்க ஊருக்கு ஓடி போறேன். அது கூட சரி பரவாயில்ல. அந்த ஊரை உனக்காக நான் விட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிரு. தயவுசெய்து நிக்காத. ஓ அடுத்து இன்னொரு தடவ சொல்றாங்க பாருங்க. 22ஆம் வசனம். "தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். நீ அங்கே போய் சேரும் மட்டும் நான் ஒன்றும் செய்ய முடியாது" அப்படிங்கிறார். இப்போ அவன் தேவன் வந்து லோத்துவின் மேலும் அவனுடைய குடும்பத்தின் மேலும் கொண்டிருந்த அக்கறையினால அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலே நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பின்னிட்டு பார்க்காதே. லோத்து அதே மாதிரி ஓடுறான். ஓடி போகும்போது விடிய ஆரம்பிக்குது. ஆண்டவர் வந்து அக்கினியும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணி அங்க வந்து சோதம் பட்டணம் வந்து அழியுது. அழிகிற நேரத்துல
எல்லா எல்லா பயிர்களையும் 25 வாசிக்கிறேன். அந்த பட்டணங்களையும், அந்த சமபூமி அனைத்தையும், அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும், பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். இதெல்லாம் அழியுது. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இங்கே அவ பின்னிட்டு பார்க்காதன்னு சொன்னதுனால, பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். உப்பு தூணாகி அப்படியே ஆயிட்டா. லோத்தும் 2 பிள்ளைங்க மட்டும்தான் தப்பிச்சு போனாங்க. அவ என்ன நினைச்சு திரும்பி பார்த்தாளோ தெரியல. பல சமயங்களிலே இப்படிப்பட்ட ஒரு நம்ம உடனே உப்பு தூண் ஆயிருவோமா? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா அப்படி ஒரு அழிவுக்காக சொல்லல. ஆனா பல சமயங்களிலே உப்பு தூண் போல நாம் இருந்த இடத்தை விட்டு அசையாம, முன்னேற முடியாம, வாழ்க்கையிலே நாம் சாதிக்க வேண்டிய காரியங்கள செய்ய முடியாம, நம்முடைய கவலைகளிலும், நம்முடைய துக்கங்களையும், என்றைக்கோ நடந்த ஒரு ஒரு இடறலான காரியத்தையும், யாரோ என்றைக்கோ பேசின 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின காரியத்தையும் மனதிலே வைத்துக்கொண்டு அந்த இடத்திலே உட்கார்ந்துடுறோம். உப்பு தூண் மாதிரி தான் நம்ம வாழ்க்கை மாறி போகுது. அவ அவ அப்படியே ஒரு தூண் மாதிரி ஆயிட்டா. ஆனா நம்ம வந்து உயிரோடு இருந்தும், வாழ்ந்து கொண்டிருந்தும், அ உப்பு தூண் மாதிரி அந்த இடத்த விட்டு அசைய முடியாம இருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற காரியங்களுக்காக பின்னானவைகளை மறக்கிற பவுல போல, முன்னானவைகளை நாடி செல்ல முடியுதா நம்மளால? மறக்க வேண்டியவைகளை மறக்க வேண்டும். நினைக்க வேண்டியவைகளை நினைக்கணும். அடுத்து இன்னொரு ஒரு குரூப் கூட இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர். இஸ்ரவேல் புத்திரர் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இது என்ன நடக்குது? மோசே வந்து ஒரு 12 வேவுகாரரை அனுப்பி கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்றாங்க. அவங்க போய் 40 நாள் சுத்தி பார்த்துட்டு வந்து, நல்ல தேசம், அங்க பாலும் தேனும் ஓடுற தேசம் தான், அதுல கனிகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா அங்க உள்ள மக்கள் வந்து ராட்சதர்களா இருக்கிறாங்க. அங்க வந்து அவங்க அவ்வளோ பெருசா இருந்தாங்க. எங்கள பார்க்கறதுக்கு எங்களுக்கு வெட்டுக்கிளி மாரி இருந்தது. அங்க போனா அவங்க வந்து நம்மள சாப்ட்டுருவாங்க. நம்ம அவர்களுக்கு இரையாவோம்ன்னு சொல்லி 10 பேர் சொல்றாங்க. ஆனா 2 பேர் சொல்றாங்க. யோசுவாவும் காலேபும் மட்டும் சொல்றாங்க. அங்க வந்து நம்ம முடியும். நம்ம எளிதா வெற்றி கொள்ளலாம். தேவன் நம்மோடு இருக்கிறார்ன்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா இவங்க இந்த 10 பேர் சொன்னத மட்டும் கேட்டு எல்லாரும் புலம்புறாங்க. அடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்தோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவா என்றார்கள். பின்னும் அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். இதுல பாருங்க, முன்னாடி பக்கத்துல இருக்குது, அவங்க எளிதா போய் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி 2 பேர் சொல்றாங்க. இது முடியாது, இது நடக்கவே நடக்காதுன்னு சொன்ன 10 பேருடைய வார்த்தையை நம்பி இவங்க என்ன சொல்றாங்க? திரும்பி எகிப்துக்கு போயிருவோம். பழைய வாழ்க்கையே நல்லது. அடிமை வாழ்வே நல்லது. அவங்க நம்மள வேலை பார்க்க வச்சாங்க. நம்ம கஷ்டப்படுத்துனாங்க, ஒடுக்குனாங்க. அங்கேயே போய் அவங்களுக்கே அடிமையா இருந்துக்கலாம். இன்றைக்கு இது நமக்கு ரொம்ப ஒரு ஒரு எச்சரிக்கை கூட்டும் ஒரு காரியமா இருக்குது. இவங்க என்னெல்லாம் பேசுனாங்களோ, அது அப்படியே நடந்தது. நம்ம இங்கே செத்தா நல்லது. வனாந்தரத்திலே செத்து போனா நல்லது. நான் இங்க வந்து கொள்ளையாயிருவோம். அப்படிலாம் பேசுனாங்க. யாரெல்லாம் அப்படி பேசுனாங்களோ, அந்த சந்ததியர் யாரும் அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்கவில்லை. இன்றைக்கு ஒருவேள இப்படி வந்து இவங்கள மாதிரி முறுமுறுத்து கொண்டு, பழைய வாழ்க்கையே நல்லது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம்? இந்த ஆண்டவரால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல. நான் முந்தியாவது நல்லா சந்தோஷமா பாவம் செஞ்சுட்டு இருந்தேன்னு சொல்லி அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகணும்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இவங்களுடைய வாழ்க்கைய ஒரு எச்சரிப்பு நமக்கு. நாம் பேசுகிற காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னை தண்டித்து விட்டார்ன்னு ஒண்ணும் கிடையாது. நம்முடைய வார்த்தைகள், நம்ம வாயிலிருந்து என்ன வருதோ, அதுவே நமக்கு தீர்ப்பு கொண்டு வருது. இவங்க சொல்றாங்க, நாங்க பின்னிட்டு போனா நலமாயிருக்கும்னு. கடைசியில அவங்க 40 வருஷம் சுத்தி இவங்க எல்லாம் சாகுற வரைக்கும் யாரும் உள்ள போக முடியல. யோசுவாவும் காலேபும் மட்டும் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றினதுனாலே, அவர் சொன்ன வார்த்தையை நம்பினதுனாலே, அவங்களோட 40 வருஷம் சுத்தினாலும், 40 வருஷம் கழிச்சு, அதே என்ன அவங்களுக்கு பலன் இருந்ததோ, காலேபுக்குலாம் அதே பலன். அந்த பலனோட அவங்க உள்ள போய் நுழைந்து சுதந்திரிக்கிறாங்க அந்த தேசத்த. அப்போ நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு லக்கு, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற பெரிய திட்டம் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பழையவைகளை நம்ம யோசித்து பார்த்து பின்னிட்டு திரும்பக்கூடாது. நாம் விட்டு வந்த தேசத்தை, விட்டு வந்த அருவருப்பான காரியங்களை, விட்டு வந்த பாவ பழக்கவழக்கங்களை, விட்டு வந்த
ஒரு ஒரு துக்கமான காரியங்கள, ஒரு நாம் செய்ய மறந்த, விட்டு ப தவறி போன காரியங்கள, அதெல்லாம் நம்ம மறந்துரும். நம்முடைய அவமானம், வெட்கம் சில நேரம் அது திரும்ப திரும்ப ரீப்ளே ஆகுற மாரி இருக்கும் நம்முடைய மனதுக்குள்ள. அது திரும்ப திரும்ப படம் வந்துகிட்டே இருக்கும். அந்த காரியம் நம்ம இப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், இந்த நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னு. அதையெல்லாம் விட்டுறணும். ஆண்டவரே அத மறக்க எனக்கு உதவி செய்யுங்க. நீர் என்னுடைய பாவங்கள நினைக்கிறதே இல்ல. பாவங்கள மூடிட்டீங்கப்பா. நான் அத நினைக்க மாட்டேன். நீங்க முன்னாடி வச்சிருக்கிற அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க நான் முன்னேறி செல்லுவேன். பழச நான் பார்க்க மாட்டேன். அப்படின்னு சொல்லி முன்னேறி போணும். இவர்களும் நமக்கு ஒரு எச்சரிப்பு. இன்னொரு ஒரு அ வசனத்த காட்டுறேன். யோசேப்ப பத்தி இது. ஆதியாகமம் 41 அதிகாரம் 51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இதுல யோசேப்பு இவ்வளோ 17 வயசா இருக்கும்போது எகிப்துக்கு அடிமையாக வர்றான். இப்போ 30 வயசு. 30 வயசுல பார்வோன் முன்னாடி நின்னு அதுக்கு பிறகு அவனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து. இப்போ எகிப்து தேசம் முழுவதும் அவனுடைய கரத்துல இருக்கு. அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அவனுடைய முதல் மகன் பிறந்த உடனே என்ன சொல்றான்? என்னுடைய வருத்தம் யாவையும், என்னுடைய தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் செஞ்சுட்டாரு. என்னுடைய வருத்தத்த நான் மறக்கிறேன். இப்ப வருத்தத்த நீங்க பிடிச்சு வச்சுட்டு இருக்கீங்களா? வருத்தத்த வச்சுக்கிட்டு இருந்தா, இன்றைக்கே நம்ம அத விட்டுருவோம். அது எனக்கு மறக்கும்படி தேவன் செய்தார்ன்னு சொன்ன மாதிரி, நமக்கு மறக்கும்படி தேவன் உதவி செய்வார். ஆனா, நம்மளுடைய கோஆப்பரேஷன், நம்முடைய ஒத்துழைப்பு தேவை. யோசேப்ப பத்தி, அதாவது முற்பிதாக்கள பத்தி எபிரேயர்ல ஒரு வசனம் வருது. 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால், அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. இதுல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கள பத்தி தான் யோசேப்பு இவங்கள பத்தி தான் அந்த இடத்துல சொல்லப்படுது. இவங்கெல்லாம் அவங்க நெனச்சா அவங்க போயிருக்கலாம். ஆபிரகாம் தேவன் அழைத்தாரு, முன்னாடி போயிட்டே இருக்கான். அவனுக்கு ஐயோ! இது என்னது? நம்ம நம்ம நெனச்ச இடத்துக்கு வரல. ஒண்ணுமே சரியா இல்ல. அப்போ நம்ம பழைய ஊர் நமக்கு தெரிஞ்ச இடம், அங்க நம்ம போயிரலான்னு சொல்லி அவன் போல. அவன் அதை நினைத்தார்களானால் அவர்களுக்கு திரும்பி போவதற்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதே மாரி தான் ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு கூட. யோசேப்பு பெரிய பொறுப்புல வந்தோனே, இப்ப நான் போய் என் ஊர்ல போய் எல்லாரையும் நான் பார்க்குறேன்னு அவன் போவே இல்ல. பழையத நினைக்கல. பழையத விட்டுட்டு அவன் வந்து தனக்கு முன்னாடி இருந்தத பார்த்து போயிட்டு இருக்கும்போது, தேவன் எல்லாரையும் அவங்க கூட கொண்டு வந்து சேர்க்கிறார். இது இப்படிதான் நடக்குது. இன்னொரு ஒரு வசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வசனத்த பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 61. வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன். ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களை அனுப்பித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். இதுலயே ஆண்டவர் பின்னிட்டு பார்க்கிறவன் தகுதி உள்ளவன் அல்ல அப்படிங்கிறார். இப்போ முன்னோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். ஆண்டவருடைய வாழ்க்கையில, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்கும்போது, தேவையில்லாம நடக்கிற ஏதோ ஒரு நிகழ்ச்சினாலே அப்படியே இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா, இந்த நேரத்துல இந்த செய்தி உங்களுக்கு தான். தயவு செய்து பின்னிட்டு பார்க்க வேண்டாம். என்றோ நடந்த நிகழ்ச்சி அண்டையோட போகட்டும். நேற்றைய தினத்தில் நடந்த நிகழ்ச்சியில் நம்ம போய் சரி செய்ய முடியாது. இன்றைக்கு தான் ஒரு நாள் தான் இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கு நடக்க வேண்டிய காரியத்துக்கு இன்றைக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்து நம்ம முன்னேறி சென்று கொண்டே இருப்பது தான் நல்லது. அப்போ நம்ம எதை நம்ம விடணும், எதை நம்ம நினைக்கணும், நம்முடைய பழைய வாழ்வை, நமக்கு லாபமாக இருந்தவைகளை, பவுல் அப்போஸ்தலரை பொறுத்தவரை லாபமாக இருந்தவைகளை எல்லாவற்றையும் அவர் விட்டாரு. எல்லாவற்றையும் அவருடைய நான் அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன் அப்படிங்கிறாரு. நம்முடைய நிந்தையை, அவமானத்தை, வெட்கத்தை, லட்சிய இதெல்லாம் நம்ம விட்டுறணும். ஆனா எதை நினைக்கணும்? ஆண்டவருடைய வேத வசனத்தை, அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குத்தத்தங்களை மறந்துடக்கூடாது. அவர் செய்த சகல நன்மைகளை மறந்துடக்கூடாது. நம்முடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் மறந்துடணும். தேவன் செய்த தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தையும் அவருடைய வசனங்களையும் அவர் செய்த நன்மைகளையும் நம்ம மறந்துடக்கூடாது. இப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை முன்னேறி செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நான் முன்னேறி செல்ல முடியும். லோத்தின் மனைவி உப்பு தூண ஆன மாதிரி ஒருவேளை அதே இடத்துல நின்று கொண்டு என்னுடைய பழைய வாழ்க்கையை திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிற யாராவது இருந்தீங்கன்னா, இந்த நேரத்தில் தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். பழையதை நம்ம விட்டுருவோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பூர்வ மனைகளை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்றாரு. உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போன காரியங்களை நினைச்சு வருத்தப்படாதீங்க. தேவன் புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறார்.
அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு லாபமாயிருந்த எல்லாவற்றையும் நான் இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம்னு விட்டு விட்டேன் என்று சொன்ன பவுலை போல எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய உம்மை குறித்து நாங்கள் அறிகிற அறிவுக்காக நாங்கள் விட்டு வந்த பழைய காரியங்களை நாங்கள் திரும்பி பார்க்காதபடி நாங்கள் முன்னேறி செல்றதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய அவமானம், நிந்தை, துன்பம், துக்கம், துயரம் இதெல்லாம் கர்த்தாவே நாங்க மறந்துடுறோம். நாங்க பின்னிட்டு பார்க்க மாட்டோம். பார்த்துட்டு உப்புத்தூண் போல நாங்க ஒரே இடத்துல நாங்க நிக்க மாட்டோம்ப்பா. இவைகளை மறந்து விட்டு, ஆண்டவரே, இவைகளுக்கு நாங்கள் திரும்பாமல் முன்னேறி சென்று, ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பெரிய ஒரு குறிக்கோளை கர்த்தாவே அடைவதற்காக நாங்க லக்கை நோக்கி தொடர்றதுக்கு எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க உதவி செய்யுங்க. என்னை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை நான் பேசுறேன். ஒருவேளை அவங்க பின்னிட்டு திரும்பி பார்த்து கொண்டே இருந்தார்களானால் சுவாமி, ஆண்டவரே, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளினாலே கடந்த நாட்கள் எப்படி இருந்தது என்ற ஒரு நல்ல காரியங்களை யோசித்து அதிலே உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சுவாமி, எதிர்காலங்கள் இன்னும் அதிகமாக பிரகாசமாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை நீங்க அவங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். உடைய வசனங்களை அவன் நினைத்து பார்க்க உதவி செய்யுங்க. நீர் இதுவரை செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும். புதிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்ய போறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.